ஹாய் காய்ஸ், கல்யாண மாப்பிள்ள மாதிரி ஜிக்கு ஜிக்குன்னு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒரு காரணமா தான். எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். டௌரிகள் கேட்கும் ஆண் பிள்ளைகளே, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இஸ்லாமா டௌரிங்கிறது முன்னாடி பொண்ணுங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி இருந்ததுங்க. இப்பெல்லாம் ப்ரொடக்ஷனே இல்லாம டைரக்ட் கலெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி, என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்கிறீங்க? இன்னைக்கு காலகட்டத்துல பிரைடு இல்லாத கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா டௌரி இல்லாத கல்யாணம் நடக்கிறது வந்து ரொம்பவே மிராக்கலுங்க. டௌரி வாங்குற பசங்க எல்லாம் போர்ல வெற்றி பெற்ற சிப்பாய் மாதிரி கெத்தா சுத்துறாங்க. அதுல என்னடா பெருமை இருக்குது? திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. பொண்ணு வெயிட் 50 கிலோ, டௌரி வெயிட் 500 கிலோ இருக்கணும் உங்களுக்கு. டௌரி செட்டில்மெண்ட் டிஸ்கஷன்லாம் இப்போ வாட்ஸ்அப் குரூப்லயே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஷிட், பொண்ணோட அப்பா சொல்லுவாரு, என் பொண்ணு வந்து குக்கிங்ல எக்ஸ்பர்ட் மாப்ள. அப்போ குக்கர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃப்ரீயா வருமா மாமா? மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். கல்யாண சமயத்துல பொண்ணோட குணம் கல்வியை கேட்கறத விட பொண்ணோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேட்கற சொசைட்டில தாங்க இருக்கிறோம். டௌரியே இல்லாத கல்யாணம் பண்ற பையன் இப்போ சொசைட்டில வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்ங்க. பொண்ணு வேலைக்கு போறதா இல்லையான்னு பார்த்துட்டு சம்பளத்தோட டௌரி எக்ஸ்பெக்டேஷனையும் மேட்ச் பண்றாங்க. இப்போ இந்த மலையாளத்துல ஒரு படம் வந்ததுங்க ரீசெண்டா, பொன்மான்னு சொல்லிட்டு. அந்த படத்தை போய் பாருங்க. லவ் மேரேஜ் பண்ணாலுமே சொசைட்டில டௌரி கலாச்சாரம் குறைஞ்ச மாதிரியே இல்ல. இந்த பொண்ணுங்களோட அப்பாக்கள் அண்ணன்கள் தாங்க ரொம்பவே பாவம். கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆஃப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க விஷயமே ஆரம்பிக்குது. பையனுக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம் இருந்தாலே போதுங்க, நாங்க பையனுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம், நிறைய படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல 10 லட்சம் டௌரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. டேய், பிசினஸ் டீலிங்கா பண்றீங்க? ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? ஒரு நிமிஷம் இருங்க. சில பெண்கள் வந்து அவங்க பிறந்த வீட்டிலே வந்து டௌரி கேட்டுதான் வாங்கிட்டு போறதா கேள்விப்பட்டேன். 80,000 நகை கேட்கறேன்னா கண்டிப்பா அவங்க 50,000 தான் போடுவாங்க. பசங்க சும்மா இருந்தாலும் இந்த பொண்ணுங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு இவ்வளவு செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க அப்பா அம்மாவே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீடு ஒன்று இருக்கு, அது வேணும். வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பா